பாரு என்ன போல் பேசு நான் சொல்லி நீ சொன்னாலே சென்டர் போல்ட் அதாண்டி கிராஸா முறிக்கும் போது பாருங்க சென்டர் போல்ட் போயிட்டு எப்படி கிராஸா வாரே போகுது எடிட் போல்ட் போயிடுங்க ஒண்ணாடா பின்னாடி லெஃப்ட் சைடு பாருங்க நீ கட் பண்றா இங்க காட்றா இங்க பக்கம் காட்றா அங்க பாருங்க லெஃப்ட் சைடு அந்த ஏர்ன ஒரு போர்டு இருக்கா அந்த வீல் பாருங்க இழுத்தும் போது ஒரு பக்கம் சென்டர் போல்ட் போயிடுச்சு அந்த வண்டி அது வண்டி யார் டிரைவரை பார்த்து கரெக்டா ரெடி பண்ணுப்பா அதனால இல்ல உங்களுக்கு பக்கடா போமாவான் மிக்சர் போடுவான் போதுன்னா சென்டர்ல போல்டு சேஸ் போல்டு இருக்குது கம்பெனி இது 4 ஒண்ணு பக்கடா படவே கீழே வந்து கட்டு சென்டர் போல்டு தான் போச்சு அது நம்ம இழுக்குது பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல கட்டிக்கிறது இல்ல பட்டிங்க லைனா அதுல இருந்து போல்ட் ஒண்ணு ஸ்ட்ரைட்டா ஒரு 2 போல்ட் இருக்கும் அது கட் ஆனதுனால வண்டி வந்து ஒரு பக்கமா இழுத்துன்னு போற மாதிரி போகும் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் சைடா போகும் வண்டி அதே மாரி ஓடினாலும் ஒண்ணுமா முடியாது வண்டி ஓடிச்சு உக்காந்து சாயாது அடி வாங்கும் டயர் வந்து ஒரு பக்கம் மட்டும் தேயும் அதெல்லாம் பட்டன்ல தேர்ந்துக்கும் அது பட்டனே இல்லை ஆல்ரெடி மழை அதுதான் அவங்களும் மெதுவா போவாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கணும் தான் ஏன்னா சர்வீஸ் தெரியும்டா வண்டி ஓடுறவங்க பான்னு தெரியாதா பாத்துட்டாங்களா வெல்கம் டு டிடி விலாக் நம்ம அன்லோட் பண்ணிட்டு வந்துட்டுங்க இப்போ டோர் திறவுங்க டோர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல கொட்டணுமா ஏன்னா இந்தாட்டு வந்து ட்ரைனேஜ் இது ட்ரைனேஜுக்கும் போகக்கூடாது இந்தாட்டு வந்து இது வந்து எம்சண்ட் அதுக்கும் மிக்ஸ் ஆகக்கூடாது அது தகுந்தமே கலக்கணும் இப்போ டோர் கலட்டுறது பார்த்துட்டு மேலாம் லைன் இது கொஞ்சம் பார்த்து தான் தூக்கணும் என்னடா லோடு வந்து பீஸ் எடுத்து வந்துங்க போல இந்த பில்டிங் தான் கொட்டுறேங்க பில்டிங் கேட்டு இந்த 3 அப்ருக்கு நாம தான் கொட்டணுங்க இப்போ வந்து பிளாஸ்டிக் இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜ் இருந்துச்சு இப்போ போஸ்ட்னா சரி வீடலாம் எம்சண்ட் ஒரு யூனிட் மீந்துங்குது இப்போ வந்து 4 யூனிட் பீஸ் அண்ட் இருக்குதுங்க வா இவ சொல்ற மாதிரி கேளு போதியா இங்க வந்துடும் ரோட்டுக்கு கொட்டணும் வெளியே வந்துடும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா தூக்கினா அதுவா முன்னாடி விட்டுலாம் அடி பரவல விட்டுலாம் ஒரு லோடு கரெக்டா முன்னே ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல விட்டுச்சு திருப்புன்னு இப்போ இந்த ரோட்ல பாதி கொட்டினது திருப்புன்னு இப்போ அந்த ஒரு சொன்னாங்க மொத்தம் இப்போ அது 3ஆவது ஆள் டிரைவர் லைட்டா டென்ஷன் ஆகுது அங்க காட்டு நாங்க என்ன சொல்லிட்டு அவ சொல்றதுதான் கேட்க முடியும் போதியா தூக்க இதுல இருந்து ஒயிட் கலர் மெட்டீரியல் தாங்க வாங்க பீசண்ட் போதா மேல் டெச்சாவது மிதிக்குது ஆட்டே போதியா லைட்டே இருக்கியா போதியா ஆட்டே போ முன்னாடி போ ஏதமாகறதுக்கு அதுக்கு அதெல்லாம் ஒட்டிக்குது அதை பின்னாடி ஆட்டு கொஞ்சம் ஒட்டி நீ மேல தனிக்கா இந்த இலக்கத வேலை கல் இடையதெல்லாம் அதே வேலை தான் எவ்வளவு மண் இழுக்கணும் அதே மாதிரி நாம் எது வந்து மெட்டீரியல் தான் நல்லா இருக்குதான் விதை ஆல்ரெடி வேதாளம் வண்டியில் வச்சு ஒரு மெட்டீரியல் கொட்டிடுறாங்க பீசண்டு எப்படி அது வேதாளம் கொட்டிருந்தது அது நல்லா இல்லை இத்தனை நல்லா இது அப்படின்னாங்க தூக்கியதே என்ன பண்றான் எடுத்து ஆஃப் பண்ணாதான் நீ சும்மா
கெசலில் போயிட்டு டர்னோடு தான் இருந்தோங்க. ஏன்னா இந்த மெட்டீரியல் தான் வேணும்னு சொன்னனால நம்ம போயிட்டு நிச்சு நைட்டு போனுங்க. இவ்வளோ நேரம் தானுங்க 11 மணி ஆகுது. அதுனால தான் ஈரமாக்குது. ஓட மட்டும் ஒரு 3 பேர் வராங்க. ஆனால் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. செதுப்புலேயே 3 வந்துடும் மேலே. டே வந்து இல்லடா கணபதியா. இல்லை கொஞ்சம் எதுக்கு ஏது அதுக்கு இல்லையே. அவன் மெட்டீரியல் செக் பண்றாங்க. அவன் வந்து ஒன்லி ஹீரோஸ் மட்டும் தான் அங்கே தான். அவனுக்கு ஆல்ரெடி ஹீரோஸ் அவங்க 2 பேரும். அவன் அது வந்து சீட்டு மேல் மட்டும் தான் வராது. ஒன்னாத்திர பக்கடா மட்டும் போடாது. லாக் பிடிச்சிங்க அது கூடியது. இன்னும் போய் அதை விட்டு கூடியது. அதான் அண்ணன் கூடிய பின்னாடி உலகத்துல என்ன தெரியும். நீ பேசுறது எதுவுமே வீடியோலே ஆகாது. நீ பேசுறது எதுவுமே கேட்காது. மைக் ஆப்பிளுக்குது. பில்லு கேட்டான்னு பில்லு கேட்டான்னு சொல்லிட்டு பில்லு எடுத்து பண்ணிக்கிறாங்க. எப்பவுமே அதை டவுன்லோட் பண்ணி யாருக்கு தானே கொடுக்குங்க. கெசல் கூட பில்லு தான் அது. பார்க்கலாங்க அங்கே கூட எழுதுதான். டன்னேஜ் அதே இந்த வேலை ஒவ்வொருத்தெல்லாம் செய்யவே மாட்டாங்க. வண்டிகள்லாம் வீட்டுக்கு அது யாரு லோடு இருந்தாலும் அவங்களுக்கு தான் செய்வாங்க. நாம மட்டும் வித்தியாசமா வேலை செய்வாங்க. எப்பவுமே கஸ்டமர் எல்லாம் ஒரு இது என்ன பிளஸ்னா எல்லாம் கஸ்டமர் கவர்றதுக்கு தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்பதான் நம்ம வீடியோ லோடு கொடுக்குவாங்க. அதாவது கருப்பணமாக்குறதுக்கு அங்கே ஃபுல்லாக கணக்கு காட்டினா நீ எவ்வளோ கணக்கு கொடுக்குறீ அவ்வளோ கணக்கு போகுது. ஜிஎஸ்டி மீதியும் இந்த இது அவன் கணக்கு காட்டணும். அங்கே 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 இது அங்கே கோல்டு மைக் ஆன் பண்ணு. ஆளுதாங்க ஆளுதானே இதா எல்லாம் ஆன் பண்ணு. இதெல்லாம் இந்த ஆன்லைன் தான் இல்லையா? ஆன் பண்ணிட்டா அங்கே போய் அப்படி பக்கம் போட்டு அப்படி நிச்சு கேட்க முடியும். எக்ஸ்ட்ரா வாங்குறோம். என்ன சொன்னாரோ அதுதான் நம்மளுது. அதான் காசு கொடுத்தாங்க. காசு எண்றான். ஆனால் அவனுக்கு என்ன எவ்வளோ இது 30 40 10,000 இதா? அங்கே பார்க்கறத மட்டுமே தான். அங்கே வந்து கட்டிக்குது. 10,000 அந்த குத்து எத்தனிப்பா அதான் சில்லறையா கூட எப்பவுமே நோட்டு கொடுத்து 100 நோட்டுக்குது. 100 நோட்டு இருந்து எவ்வளோ 10,000 அவ்வளோதான். ஒன்றும் இல்லை.